இப்போ பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த சமயத்துல எது வம்சத்தினுடைய அந்த நிறைய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் இருக்கிறதுனால அவங்க எல்லாரையுமே இந்த இந்த உலகத்துக்கு நீக்குவதன் மூலியமாக பூமியினுடைய பாரத்தை குறைத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. பூமியினுடைய பாரம் எவ்வாறு வந்துட்டு அதிகமாகின்றது? பூமியோட பாரம் ஏன் அதிகமாக போகுது? ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரே வெயிட் தான் இருக்கணும். அது என்னது வந்துட்டு எதுவுல வந்துட்டு இருந்தவங்க எல்லாமே அதே வெயிட் தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து பாரம் ஜாஸ்தியாகி அந்த பாரத்தை வந்துட்டு குறைப்பதற்கோசம் பகவான் அவங்க எல்லாம் மீட்டார் அப்படின்னும் பொழுது எதுக்கு திடீர்னு வந்து அந்த இடத்துல பாரம் அதிகமாகுது? யோசனை பண்ண முடியாது. ஏன் திடீர்னு பாரம் அதிகமாகுது? அவர்களுடைய பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது வெயிட் ஜாஸ்தியாகும். இப்ப நீங்க ஒரு பொய் சொன்னீங்கன்னா உங்களோட வெயிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏறும். 2 பொய் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுது. பொய் இது உடல் இது பாரம் அதிகமாகும் பூமி. உங்களை இன்னும் கொலை கொள்ளை திருட்டு இது போலாம் செய்யறவங்க வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாகும். அதெல்லாம் வந்துட்டு 100-150 கிலோ வெயிட் ஜாஸ்தியாக ஏமாற்றுவது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது ஒரு மனிதனால் அந்த பாரம் அதிகமாகிறது. அப்போ இது மாதிரி எவ்வளவு மக்கள் இங்க இருக்கிறாங்க, எல்லாருமே அவ்வளவு மக்களும் செய்யக்கூடிய அந்த செயல்களினால அவர்களுடைய அந்த பாரமானது பூமிக்கு அதிகமாகிறது. பூமி பாரமான என்ன ஆகும்? பூகம்பம் வரும். பூமி ஒரு வெயிட் தான் தாங்க முடியும் அப்படின்னா அதுக்கு மேல போகும்பொழுது அதனுடைய நிலையை இழக்குது இல்லையா? அப்ப இயற்கையாகவே இயற்கை பேரிடர்கள் வந்துட்டு வரதுக்கான காரணம் அதுதான். இப்ப இந்த கொரோனாலாம் வருது இல்லையா, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பூமி பாரம் ஜாஸ்தியா இருந்தனால ஹோல்சேல்ல வந்துட்டு பாரத்தை குறைக்கும் போது அது இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துட்டு இந்த ப்ரோபர் சொல்றார். நேச்சுரல் காலமிட்டிஸ் will happen only because அந்த ஒருத்தருடைய அந்த சமூகத்தினுடைய அந்த பாபங்கள் அதிகரிக்கும் பொழுது இயற்கையாகவே பேண்டமிக் வரும், அதாவது இயற்கை பேரிடர்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு.